வேம்பயர்ஸ், இரத்த காட்டேரிகள் இதெல்லாம் எங்க இருந்து உருவாகி இருக்கு அப்படின்னு கேட்டா உங்களால ஆன்சர் பண்ண முடியுமா? முடியாது. ட்வைலைட் சாகா, வேம்பயர் டைரிஸ் இந்த மாதிரி பல ஆங்கில படங்கள் மற்றும் சீரீஸை பார்த்து நீங்க பயங்கரமா இன்ஸ்பயர் ஆகிருப்பீங்க. ஆனா இந்த கதைக்கு இவ்வளவு தூரம் முக்கியம் கொடுத்து பாக்குற மக்களுக்கு வேம்பயர் எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியாது. ஆனா இங்க ரெட் டேப் ஹிஸ்டரியில வேம்பயர்ஸ் உருவானதுக்கு காரணம் யாரு, அந்த காரணம் இருக்கிற அந்த மனிதன் எவ்வளவு கொடுமையானவர் அப்படின்னு நீங்க கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க முடியாது. ஸோ அவர் யாரு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டாக்டர் சிவரஞ்சனி ரெட் டேப் ஹிஸ்டரியில இருந்து. பிராம் ஸ்டோக்கர் பெரிய ரைட்டர், பல புத்தகங்களை எழுதியிருக்காரு. இவர் கண்ணுல மாற்ற ஒரு விஷயம்தான் வேம்பயர். பல நாடுகளிலிருந்து ரத்தத்தை குடிக்கிற ஒரு மனிதர் அப்படிங்கிற ஒரு செய்தி இவர் காதுக்கு வந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வேம்பயர் பத்தி தேடி போகும்போதுதான் ஒரு மனிதனை பற்றி ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அவர் சாதாரண மனிதர் அப்படின்னு சொல்றதை தாண்டி கொடுமையான ராஜா அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த கொடுமையான ராஜா யாரு அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். விளாட், டிராகுலா இந்த மாதிரி பல பேர்கள்ல அழைக்கலாம். ஹங்கேரி ஓட்டமன் எம்பையருக்கு இடையில இருக்கிறது தான் வலச்சியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி. இந்த கண்ட்ரியில பிறக்கிறவர் தான் விளாட். விளாட பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கிற ஒரு குழந்தை. இவங்களுடைய அப்பா தான் வலச்சியாவை ராஜாவா இருந்து காப்பாத்துறவரு. இப்போ ஓட்டமன் ஹங்கேரிக்கும் இடையில மாட்ட இந்த கண்ட்ரி எப்பவுமே துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் பயங்கரமா அடிவாங்கும். இப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் ஓட்டமன் எம்பையர் கிங் அவரு வளர்ச்சியால இருக்கிற கிங், அதாவது விளாடோட அப்பாவை கூப்பிட்டு வாங்க பேசி தீர்த்துக்கலாம், எதுக்கு நமக்குள்ள சண்டை அப்படின்னு போய் சொல்லி ஏமாத்தி தன்னோட ராஜாங்கத்தை கூட்டிட்டு வந்துட்டு விளாடையும் பிடிச்சு வச்சிடுறாரு. சின்ன பையன் கூட பார்க்காம ஜெயில போட்டு கொடுமை பண்றாங்க, ஹராஸ் பண்றாங்க, ரேப் பண்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது விளாடோட அப்பாவை மிரட்டி விட்டு, இங்க பார், நாங்க சொல்ற மாதிரிதான் உன் எம்பையரை நீ நடத்தணும், ஹங்கேரி சொல்ற மாதிரி நீ நடத்தக்கூடாது, ஓட்டமன் சொல்றதான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி அமைச்சு விடுறாங்க. தன்னோட பையனுக்காக ஓட்டமன் சொல்ற எல்லாத்தையும் வளர்ச்சியால நடத்துறாரு விளாடோட அப்பா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இங்க விளாடுக்கும் போர்க்கலைகள், அரசோட நுணுக்கங்கள் எல்லாமே சொல்லித்தராங்க ஓட்டமனோட எம்பையர். ஏன்னா அவரோட அப்பாக்கு அடுத்து விளாடு தானே வரணும். ஸோ இந்த கதையில இப்போதான் ட்விஸ்ட் அப்படிங்கிறதே ஆரம்பிக்குது. விளாட் எல்லாமே கத்துட்டு இருக்கும் போதே அவங்க அப்பா எதிர்பாராத விதமா உள்நாட்டு சூழ்ச்சிகளாலே இறந்து போயிடுறாரு. அதாவது ஓட்டமனுக்கு சப்போர்ட்டா தன்னோட பையனுக்காக நீ எவ்வளவு வேணா பண்ணுவியா அப்படின்னு கூட இருந்தவங்களே விளாடோட அப்பாவை கொண்டுட்டாங்க. இது தெரிஞ்ச விளாடுக்கு கொஞ்சம் கூட மனசு பொறுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட அவருக்கு அப்ப 18 வயசுதான். அப்பதான் ஓட்டமன் எம்பையர் கிட்ட போயிட்டு சொல்றாரு, நான் இனிமே எங்க அப்பா இல்லாத இடத்த நான் பாத்துக்கிறேன், நீங்க சொல்ற மாதிரியே நான் நடந்துக்கிறேன் ராஜா அப்படின்னு பணிவா பேசி அந்த நாட்டை விட்டு கிளம்பி வளர்ச்சியாக்க வராரு. 18 வயசுலயே ராஜா ஆகுறாரு. ராஜா ஆன உடனே தன்னோட அப்பாவை கொன்னது யாரு அப்படின்னு கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு விருந்தளிக்கிறாங்க. விருந்தளிச்ச உடனே எங்க அப்பாவை எதனால கொன்னீங்க அப்படின்னு கேட்கும் போது, உங்க அப்பா இதெல்லாம் செஞ்சாருப்பா, பரவாயில்ல, ஆனா நீ உங்க அப்பா மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசி சிரிச்சுக்கிட்டே விளையாடும் சாப்பிடுறாரு. ஒரு கட்டத்துல சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அத்தனை சோல்ஜர்ஸ் வச்சு தன்னோட அப்பாவை கொன்னவங்களை எல்லாருமே கழுத்திருக்கிறாரு. அதே இடத்துல எல்லாருமே இறந்தும் போயிடுறாங்க. தன்னோட அப்பாவுக்கு செஞ்ச இன்னொரு துரோகிகள் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அவங்கள சுடுதண்ணில போட்டு பாயில் பண்ணி எல்லாருக்கும் சாப்பிட கொடுத்திருக்காரு. அவங்களோட குடும்பத்தினரை சாப்பிட வைக்கணும்னு டார்ச்சரும் பண்ணிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது விளாட் எந்த அளவுக்கு கொடுமையான ராஜா அப்படிங்கிறது இனிமேதான் பார்க்க போறீங்க. ஹங்கேரியும் ஓட்டமன் எம்பையரும் வழக்கம் போல தன்னோட சண்டையை ஆரம்பிச்சப்ப விளாட் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறாரு. உங்க சண்டையில எங்க நாட்டுக்குள்ள நுழைஞ்சிங்கன்னா உங்க கதை என்ன ஆகும்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டி விட்டு இருந்தாரு. அப்ப 2 எம்பையர்ஸும் பார்த்து பயங்கரமா சிரிச்சு, இந்த பொடி பையன் இத்தினோண்டு கண்ட்ரிக்குள்ள மாட்டிக்கிட்டு இவ்வளவு பேசினா அப்படின்னு சொல்லி ஹங்கேரியோட சோல்ஜர்ஸ் வளர்ச்சியாவை பிடிக்க வராங்க. இப்ப வளர்ச்சியாவை பிடிக்க வரும்போது விளாட் ஒரு ஐடியா பண்றாரு. தன்னோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஹங்கேரியோட சோல்ஜர் ட்ரெஸ்ஸை மாட்ட வைக்கிறாரு. கூட அப்படியே சேர வச்சு கிட்டத்தட்ட 1 லட்சம் சோல்ஜர்ஸ அங்கே கொள்றாரு விளாட். இவ்வளவு ஐடியா பண்ணவரு இன்னொன்னும் பண்ணாரு. ஓட்டமன்
இந்த பக்கமும் ஹங்கேரி இந்த பக்கமும் ஹைட்டான குச்சிகளை நிக்க வச்சு எதிரி நாட்டு சோல்ஜர்ஸ் எல்லாரும் அது மேல உட்கார வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பாய்சன் மாதிரி ஸ்லோவா இறங்கி இறங்கி குத்தி கொள்றாரு. இந்த போட்டோவை நீங்க பார்த்த உடனே நிஜமா இந்த மாதிரி நடந்திருக்கான்னு உங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இப்படி எல்லாம் இருக்கிறப்ப இந்த செய்தி மொத்த உலக நாடுகளுக்கும் பரவுது. சின்ன நாட்டுல இருக்கிற 18 வயசு பையன் இப்படி எல்லாம் பண்றானான்றதுதான் அந்த செய்தி. ஈவன் பாண்டிய மன்னர்கள் வரைக்கும் பரவி இருக்குன்னா பாத்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இப்பதான் ட்விஸ்ட் அப்படிங்கறதே ஆரம்பிக்குது. வளர்ச்சியாலையும் உள்நாட்டு போர் அவ்வப்போது நடந்துகிட்டே தான் இருந்தது. இதுல தன்னோட நாட்டு மக்களே விளாடுக்கு எதிராக மாற ஆரம்பிச்சாங்க. உங்க அப்பாவை போல நீயும் ரொம்ப கொடுமையான ராஜா அப்படி சொன்னவங்களை எல்லாரையுமே கிணத்துல விஷத்தை கலந்து அதை குடிக்க வச்சே சாவடிச்சிருக்காரு. எனக்கு எதிரா யாரெல்லாம் மாறுறீங்களோ அவங்களாம் மரணத்துலதான் போய் முடிவாங்க அப்படிங்கிற மாதிரி வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அதற்கு ஏற்ற மாதிரியும் விளாட் கிட்டத்தட்ட பல கோடி மக்களை ஈவு இறக்கம் இல்லாமலே கொண்டு இருக்காங்க. இதுல இன்னசென்ட், தப்பு பண்ணவங்க, துரோகிங்க அப்படிங்கிறது எந்த ஒரு டிஃபரன்சியேஷனுமே கிடையாது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது விளாடோட முடிவு எப்படி இருந்ததுதான் இந்த வேம்பயர் கதைகளுக்கான ஒரு தொடர்புள்ளியாவே இருந்திருக்கு. சரி, விளாட் எப்படி இறந்து போனாருன்னா கூட இருந்த சோல்ஜர்ஸ், அதாவது உள்நாட்டுல நடந்த அரசியல்னாலையும் சூழ்ச்சினாலையும் விளாட கொண்டுட்டாங்க. ஹங்கேரியில இருந்து இவங்க பேசி வளர்ச்சியாவும் ஹங்கேரியும் ஒன்னாகிட்டாங்க. இங்க இருந்த சோல்ஜர்ஸும் அங்க இருந்த சோல்ஜர்ஸும் ஒன்னாகிட்டாங்க. இப்போ எப்படி விளாட் ஐடியா பண்ணாரோ அதே மாதிரி ஹங்கேரியும் என்ன ஐடியா பண்ணாங்கன்னா வளர்ச்சியால இருக்கிற சோல்ஜர்ஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டு இப்ப விளாட கொண்டுறாங்க. விளாட கொண்டு முடிச்சோடனே அந்த சந்தோஷத்துல விளாட சபப்பெட்டியில போட்டு அடைச்சு புதைக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட் நிஜமாவே ஆரம்பிக்குது. இவர் இறந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் விளாடுக்கு துரோகம் பண்ண எல்லாருமே மர்ம முறையில செத்து போயிடுறாங்க. அதுவும் ரத்தம் கக்கி. இதெல்லாம் பார்க்கும் போது ஒருவேளை விளாடு தான் பேயா கொள்றாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பரவுது. இது பரவலா நடந்துட்டே இருக்கும் போதுதான் அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் விளாடோட சபப்பெட்டியை மறுபடியும் திறக்கும் போதுதான் விளாடோட பாடி அங்க காணோம். சோ நைட் ஆன உடனே விளாட் அந்த சபப்பெட்டியில இருந்து வெளியே எல்லாரையும் கொள்றாரு அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இப்ப வரைக்கும் பரவலா பேசப்படுது. இப்ப வரைக்கும் விளாட் உயிரோட தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகளும் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ராஜா இருக்க முடியுமா அப்படிங்கறத நீங்க நினைச்சு பார்க்கவே முடியாது. ஆனா இவரும் இருந்திருக்காரு. சரி, இப்ப இதுல இருந்துதான் பிராம் ஸ்டோக்கர்ஸ் பார்த்து கதையை எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அதுல இருந்துதான் நீங்க பாக்குற வேம்பயர் டைரிஸ், ட்வைலைட் சாகா அப்படிங்கிற பல சீரீஸே ஆரம்பிச்சிருக்கு. இந்த விளாட், அதாவது டிராகுலா விளாட், டிராகுலானா டிராகன், இந்த மாதிரி டிராகுலா விளாடோட ராஜா கதையை கேட்டு நீங்க எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆனீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.